எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சியாகும். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சியாகும். இந்த 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தினுடைய இந்த பின்பகுதியை நாம் தியானிப்பதற்கு எடுத்திருக்கிற பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம், இந்த ஏசாயா 55ல 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். நம்மிலிருந்து ஒரு வாசிப்பாளர் நாம் கேட்போம், சேர்ந்து பார்ப்போம், வேத புத்தகத்தை திறந்து வைப்போம், அவரோடு கூட நாம் சேர்ந்து வாசிப்போம். வாசிக்கலாமா? ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாகமா இருக்கிறவர்களே, அப்படித்தான் தீர்க்கதரிசியானவர் அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்கு தாகமா இருக்கிறோம்? அப்பத்திற்கும் ரசத்திற்குமா, தண்ணீருக்குமா, அல்லது வேறு பலவிதமான உலக பிரகாரமான காரியங்களுக்குமா என்று நாம் தான் யோசித்து முடிவு செய்ய வேண்டும். ஆனால் நமக்குள் இருக்கிறது என்ன தாகமா இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த ஒரு வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, வாருங்கள், வந்து வந்து என்று திரும்ப திரும்ப வரும். ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கிற பொழுது கம் என்ற வார்த்தை 4 முறை பயன்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் அழைக்கிறார், வாருங்க வாங்க சொல்லிட்டு. ஆலயத்திற்கு நான் வருகிறோம், ஆண்டவர் அழைக்கிறார், வாங்க, உங்கள் தாகத்தை நான் தீர்க்கிறேன், உங்களுடைய பசியை நான் ஆற்றுகிறேன், உங்கள் தேவைகளை சந்திக்கிறேன், உங்களுடைய மனம் மகிழ்ச்சியா இருக்கும்படியான காரியங்களை நான் செய்கிறேன் என்று அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்மை முன்குறித்தவர் தான், பிரித்தெடுத்தவர் தான். அவருடைய அழைப்பு அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது பாருங்க. நாம் அவரை தேடி, அவரை நோக்கி, அவரை பார்க்கிற பொழுதுதான் அவர் நம்மை அழைத்து இருக்கிறதும், அழைத்தவர் நமக்காக காத்திருக்கிறதும் நமக்கு தெரியும். ஆகவே அவர் தெளிவாக சொல்லுகிற வார்த்தை கவனித்து, வாங்க, வந்து நீங்கள் என்னண்டை வந்து, தண்ணீர் அண்டை வந்து உங்கள் தாகம் தீர்க்கும்படியாக நீங்கள் வாங்கி பருகி சாப்பிடுங்கன்னு சொல்றாரு பாருங்க. நல்லா சொல்றாரு பாருங்க. தண்ணீர் அண்டை வாருங்கள், பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் சொல்றாரு பாருங்க. இலவசமாய் தான் அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். இந்த பூமியில நம்மை உண்டாக்குறதற்காக நம்மிடத்திலிருந்து அவர் எதுவும் வசூல் பண்ணவே இல்லை. இந்த பூமியில நம்மை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறதுக்காக ஒரு நாள் அவர் எதுவும் கேட்கவும் இல்லை. இந்த பூமியில நம்மை பத்திரமா சுகமா நடத்துறதுக்காக அவர் எந்த விதமான ஃபீஸோ பணமோ கட்டணமோ வசூலிக்கிறது இல்லை. அதில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இலவசமாக தான் அவர் நம்மை நடத்துகிறார், இலவசமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார், இலவசமாய் தாகம் தீர்க்கிறார், இலவசமாய் அப்பம் ரசம் கொடுக்கிறார். இதெல்லாம் இந்த உலக பிரகாரமான செல்வங்களுக்காக, ஆசைகளுக்காக, வீடு மனை வாகனம் அப்படி போன்ற காரியங்கள், அல்லது வேலை வருமானம் அப்படி போன்ற காரியங்கள், அப்புறம் பிள்ளைகள் படிப்பு, இப்படி பல காரியங்களை சொல்லி கொண்டு போகலாம். அப்போ பிசிக்கலா, பிராக்டிக்கலா, நம்முடைய மென்டலா பல காரியங்களை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்கிறார் பாரு. ஆக நாம் அலையுவதும், நாம் திரிவதும், நாம் தேடுவதும் ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருக்குது சொல்லி சொன்னா, அவைகளெல்லாம் அப்பமல்லாத ஒரு பொருளாக இருக்கிறது பாரு. அதற்கு நாம் பணம் செலவழிக்கிறோம் என்று சொல்கிறார். அப்போ அவர் கொடுக்கிற அப்பம் வேற, உலக பிரகாரம் நாம் தேடுகிற அப்பம் வேற. இது மாமிசத்திலே கேட்கிறோம், அது ஆவிக்குரிய அப்பமாக இருக்கிறது பாருங்க. அதோடு மாத்திரமில்லாமல் திருப்தி செய்யாத ஒரு பொருளுக்காக நீங்கள் பிரயாசப்படணும், நேரத்தை செலவழிக்கணும், இதெல்லாம் சொல்லுகிறார் பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படித்தான் நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. திருப்தி இல்லாத காரியங்களுக்காக,
அப்போ எவ்வளவு சம்பாதித்தாலும் திருப்தி இல்லை பாரு, போதும் என்கிற மனது கிடையாது பாரு. மனரம்யமாய் வாழ கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். நமக்கு மனரம்யமாய் வாழ முடிகிறதா? வாழ முடியறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் வசதிகள் வாய்ப்புகள் பெருகினாலும் திருப்தி அடைகிறோமா? இல்லை, இன்னும் வேணும் அப்படிதான் நினைக்கிறோம். அதைத்தான் சொல்றாரு, அப்படிப்பட்டதான ஒரு அப்பத்துக்காக, அப்படிப்பட்டதான ஒரு திராட்சை ரசத்துக்காக நீங்கள் இறந்து திரிந்து அலைந்து பிரயாசப்பட்டு நீங்கள் பாடுபட்டாலும் அதில் உங்களுக்கு திருப்தி இருக்க போறதில்லை. உங்களுக்கு திருப்தி இருக்க போறதில்லை. அதுதான் நான் சொல்கிற காரியம். அப்போ உலக பிரகாரமான பசிக்கு சாப்பாடு, உடுத்துவதற்கு துணி, வசிப்பதற்கு வீடு, பிரயாணம் பண்ணுவதற்கு வாகனம், இதெல்லாம் நமக்கு தேவைதான். அதெல்லாம் அவர் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவைகளை கொடுக்க மாட்டோன்னு சொல்லவே இல்லை பாருங்க. அவைகளுக்கெல்லாம் மேலான ஒரு கருத்தை உள்ளே வச்சிருக்கிறார் பாருங்க. உங்களுடைய தாகம் எதில் இருக்கிறது? உங்களுடைய அப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய திராட்சை ரசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய பிரயாசங்கள், உழைப்புகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்க. இவைகளெல்லாம் ஒரு புறத்தில் வச்சுட்டு இன்றைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நான் வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எனக்கு நீங்கள் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம அலைவதும் தேடுவதும் அவர் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க தயாராக இருக்கிறார். அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவர் நம்மிடத்திலிருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். எனக்கு நீங்கள் கவனமாய் செவி கொடுக்கணும். செவி கொடுக்கறதுலே ஒரு மாதிரி இருக்கிறது. ஏனோ தானோ என்று கேட்கறது, இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுறது அலட்சியமா, அல்லது ஏனோ தானோ உட்கார்ந்து கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் கேட்ட மாதிரி இருக்காது. என்ன கேட்டாரு சொன்னாங்கன்னு கேட்டால் தெரியாது. அப்போ கவனம் என்பது மிக முக்கியம். கவனித்து கேளுங்கள். கவனின்னு சொல்லுவாங்க வாத்தியார். ஸ்கூலில் பாடம் எடுக்கும்போது வாத்தியார், என்னை கவனிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பார். அப்போ கவனித்தல் என்பது ஒரு we should have give a personal attention. We should have spend extra energy for listening to the word of God. அப்போ அந்த வார்த்தையை, அவருடைய வாக்குக்கு நாம் செவி கொடுக்கிறத கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அப்படி நம்ம கொடுத்தாலே நாம் நலமானது என்ன பண்ணுவோமா? சாப்பிடுவோம். அப்போ இலவசமா அப்பம் ரசம் எல்லாம் கொடுக்க தயாரா இருக்கிறார். இலவசமா ஆசீர்வாதங்களை கொடுக்க தயாரா இருக்கிறார். ஆனால் அவருடைய வசனத்துக்கு நாம் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். அப்படி நாம் செவி கொடுக்கிற பொழுது நலமானதை நான் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு நீங்க திருப்தி ஆயிடுவீங்க அப்புறமா. அப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிற போது நல்லா கவனிங்க. நம்ம காதாலைய சாப்பிட்றோம் இல்லை வாயால சாப்பிட்றோம். ஆனால் அவர் சொல்றாரு செவி கொடுக்கிறார். செவி கொடுத்தா காதால தான் செவி கொடுக்க முடியும். கவனமா என்று சொல்கிற பொழுதும் ரொம்ப கேர்ஃபுல்லா கேட்கணும். காதல விழலீங்க, எனக்கு கேட்கல, எனக்கு புரியல, என்ன சொன்னீங்கன்னா எனக்கு காதல விழல அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். சொன்னோம்னா நம்ம சொல்றதை காதில் வாங்க மாட்டாங்க. வாங்காமல் அலட்சியமா இருக்கலாம், இல்லைன்னா கவனம் இல்லாமல் இருக்கலாம், திரும்பி கேட்பாங்க. அதுதான் கவனமாக இருப்பதற்கும் கவனம் இல்லாத இருப்பதற்கும் வித்தியாசம். ஒரு விஷயம் சொல்கிற பொழுதே நாம் கவனமாய் கேட்டால் நமக்கு அது உள்ளே போயிடும். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிற பொழுது நான் கவனமாய் கேட்கலன்னா அது உள்ளே போகாது. அப்போ அந்த கவனம் என்பது நம்முடைய ஸ்பெஷல் அட்டென்ஷன் நாம் கொடுக்க வேண்டும். ஒரு சிறப்பான ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டோடு கூட நான் கூர்ந்து அதை கவனிக்கணும்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் பேசுகிற பொழுது, ஆண்டவர் வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆண்டவருடைய கற்பனைகளை கேட்கிற பொழுது அதை நாம் மிகவும் கவனமாக நாம் செவி கொடுக்க வேண்டும் என்பது தான். வாசிக்கிற பொழுதும் சரி, கேட்கிற பொழுதும் சரி, நமக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலுமே நம்ம ரொம்ப முக்கியத்துவம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொடுக்கணும். ஆனால் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொடுக்கறது இல்லை பாருங்க. நிறைய பேர் இன்றைக்கி அந்த வார்த்தை என்ன, வேர்ட் ஆஃப் காட் குறிக்கிறது. வேர்ட் ஆஃப் காடை சொல்கிற ஒரு கை கால் எப்படி அசைக்கிறாரு, எப்படி குதிக்கிறாரு, எப்படி அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த சைகைகள், அவர் என்ன கதை சொல்கிறாரு, அவர் என்ன ஜோக் அடிக்கிறாரு, இதெல்லாம் நம்ம மனசில் ஏறிடும். ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தையினுடைய காரியம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய கவனம் எல்லாம் வெளிப்பிரகாரமான ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், அலங்காரம், ஆடம்பரம், இதில் தான் நம்ம இருக்கிறோம், அதுக்கு செலவழிக்கிறோம். அப்போது we don't give importance to the word of God, we don't listen to the word of God. அங்கே இருப்போம், ஆனால் we will be present there, but we will not listen to the word. இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. கவனமாய் செவி கொடுத்து என்று சொல்கிறார். எனக்கு நீங்கள் கவனமாய் செவி கொடுக்கிற பொழுது நீங்கள் என்ன செய்வீங்களாம்? நலமானதை சாப்பிடுங்கள். வாட் எவர் தேவன் கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ
whatever God gives, that is only for our good. நன்மையானது தான் தருவார். நன்மையான காரியங்களை, நலமான காரியங்களை தான் தருவார். நன்மைகளை செய்வார் நம்முடைய வாழ்க்கையில். நமக்கு வேதனை உண்டு பண்ணவோ, வியாதிகளை உண்டு பண்ணவோ, நஷ்டத்தை உண்டு பண்ணவோ, கஷ்டத்தை உண்டு பண்ணவோ ஆண்டவர் ஒரு நாளும் விரும்புகிறதே கிடையாது. இவைகளெல்லாம் நம்முடைய இச்சைகளாலே, நம்முடைய ஆசாபாசங்களாலே, நம்முடைய விருப்பு வெறுப்புகளாலே நாம் ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, நம்ம ஒன்று கேட்குறது, ஆண்டவர் ஒன்று சொல்கிறார், நம்ம ஒன்று செய்யறது, இப்படிலாம் பண்ணியிருக்கிறதுனால வரக்கூடிய காரியங்கள் தான். அது காலதாமதமாக இருக்கலாம், ருசியாக இல்லாமல் இருக்கலாம், நன்மை இல்லாமல் இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், பல காரியங்களை பார்க்கலாம். அந்த தீமை செய்வதற்கு கர்த்தர் ஒரு நாளும் முன்னுக்கு வரவே போகிறது. நலமானதை தான் கொடுப்பார், அதை நாம் சாப்பிடுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது நல்லா கவனிங்க, இப்போது கையில் எடுத்து சாப்பிடுவோம் உணவுப் பொருட்களை, வாய் வழியாக உள்ளே போகும், சரி. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? என்னை கவனமாய் செவி கொடுக்குறாரு. காது வழியாக சாப்பிடுங்க, காது வழியாக நீங்கள் சாப்பிடணும். வசனத்தை வாசி அப்படிதான் இருக்குது. அப்படி செவி கொடுத்தா நலமானதை சாப்பிடுங்கள், சாப்பிடுவீர்கள் என்று சொல்கிறார். நலமானதை நாம் சாப்பிடுகிறது எங்கே, எதற்காக என்று நீங்கள் பார்க்கணும். வயிற்று பசிக்காக கிடையாது, வயிற்று சோறு கிடையாது, நல்லது மற்றபடி நம்முடைய உலக பிரகாரமான காரியங்கள் கிடையாது. நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நல்ல கவனிங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மா என்னவா இருக்கும்? கொழுப்பான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சியாகும். இப்போ ஆத்மாவா சாப்பிடுது. நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம தான் சாப்பிட்றோம், சரீரம் வயிற்றுக்குள்ள போகுது, நமக்கு தெம்பு வருது. திஸ் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். இதுதான் மாமிசம், ஃப்ளஷி தாட்ஸ், மாம்ச பிரகாரமான ஒரு ஆசாபாசங்கள், இச்சைகள். சாப்பாடு கொடுக்குறாரு, சாப்பிட்றோம், பார்த்தீங்கன்னா ஓகே. பட் ஆண்டவர் சொல்ற காரியம், அவர் நமக்கு கொடுக்குற அந்த உணவு, நலமான அந்த உணவு, செவி வழியாய் கொடுக்குற அந்த உணவு நம்முடைய ஆத்மாவை செழிப்பாக்குகிறது, கொழுப்பாக்குகிறது. So that food is meant only for our soul, not for our body. அதை நான் ஒன்று நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, அப்போ ஆத்மா செழிக்க வேண்டும், ஆத்மா செழிப்படைய வேண்டும், ஆத்மா கொழுக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தையை பார்த்தா கொழுப்பான பதார்த்தங்கள், உணவு பண்டங்களா, வசனங்கள், கொழுப்பான கற்பனைகள், கொழுப்பான கட்டளைகள், கொழுப்பான வார்த்தைகள், கொழுப்பான ஆண்டவருடைய ஆலோசனைகள், கொழுப்பான ஆண்டவருடைய திட்டங்கள் பாருங்க, அதெல்லாம் கொழுப்பான பதார்த்தம். அதுதான் பதார்த்தம். அதனால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போமா. இப்போ நம்ம கேட்குறதும் சாப்பிட்றதும், நம்ம பாடுபடுறதும் உழைக்கிறதும், இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த எனக்கு நீங்கள் கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், உங்களுக்கு ஆத்மா கொழுக்கான பதார்த்தங்களால் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வசனத்தோடு ஒத்தே போகாது. ஸோ இது வந்து செப்பரேட் வேர்ல்டு. திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, திஸ் இஸ் ஆவிக்குரிய உலகம், திஸ் இஸ் பிசிக்கல் வேர்ல்டு, ஃப்ளஷி வேர்ல்டு, மாம்சமான உலகம். இப்போ நம்முடைய எல்லா சகோதர சகோதரிகள், விசுவாசிகள், ஊழியர்கள் எல்லாம் பார்த்தாலே இந்த மாம்சமான ஒரு சிந்தில தான் இருப்பாங்க. கோபம், எரிச்சல், பொறாமை, காய்முகம் இவைகள் எல்லாம் கூடவே இருக்கும். இதுலேயும் முந்திக்கிறது, அடிச்சு விட்டுக்கிறது, முன்னாடி பின்னிக்கிறது, கமெண்ட் சொல்றது, குறை சொல்றது, இப்படி இதெல்லாமே ஃப்ளஷி சம்மந்தப்பட்டதாக இருப்பாரு. அந்த கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நம்ம காதால் கேட்டு மனசுல வச்சு உள்ளத்துல ஆராய்ந்து நம்முடைய ஆத்மாவை செழிக்க வைத்தோம்னா, அவர் சோல் வில் பி அலைவ், இட் வில் பி நெவர் டெட். எப்பொழுதும் ஜீவிக்கிற ஒரு ஆத்மாவா இருக்கும், கொழுப்புள்ள பதார்த்தங்களால் திருப்தியான ஆத்மாவா இருக்கும். அந்த ஆத்மா தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும், அந்த ஆத்மா தேவனிலே இணைந்திருக்கும், அந்த தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்க அந்த ஆத்மா நம்மை வழி நடத்தும். ஸோ இந்த ஆவி ஆத்மா சரீரத்தில் பார்க்கிற பொழுது சரீர பசி, சரீர தாகம், இட்ஸ் ஓகே. ஆத்மாவை குறித்து தான் சொல்லி கொண்டிருக்கிறார். கவனமாய் செவி கொடுக்க, கேளுங்க, செழிப்பீங்கன்னு சொல்றாரு. இந்த ஆவி ஒன்று எப்படின்னா, நம்ம ஜீவிக்கணும். அதாவது பாவம் செஞ்சவனும் நடமாடுறான், பாவம் செய்யாமல் இருக்கும் நடமாடுறான் பாருங்க. அந்த ஆவி ஆண்டவர் ஊதுன அந்த ஆவி மறிக்கிற பொழுது அவரிடத்து திரும்பி போகிற ஆவி. அந்த ஆவிக்கும் நம்முடைய பரிசுத்த ஆவிக்கும் சம்பந்தம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இதெல்லாம் போட்டு குழப்பி ஏறக்கூடாது. தட் ஸ்பிரிட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். இட் கிவ்ஸ் யூ ஒன்லி லைஃப். As far as that spirit is within you, you will be alive, otherwise you will be dead. அவ்வளோதான். பட் whatever spirit, Holy Spirit gives பார்த்தீங்கன்னா, அதுதான் தேவனோடு நம்ம இணைக்கிறது. அப்போ அதுதான் கவனமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, செவி கொடுப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அதுதான் அந்த பதார்த்தங்களை எல்லாம் நம்முடைய ஆத்மா கொண்டு போகிறது, ஆத்மா செழிக்கிறது பாருங்க. ஸோ எனக்கு செவி கொடுத்து நலமானது சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தங்களால் மகிழ்ச்சியாகும் என்று சொன்னால், செவி வழியாய் சாப்பிடுங்கள், ஆத்மா பதார்த்தங்களை புசிக்கட்டும், அது கொழுப்பான பதார்த்தங்களை புசித்து அது நலமானதை பெற்றுக்கொள்ளட்டும். அல்லேலூயா. அப்போ இந்த
வார்த்தை எதற்குன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது தான். இன்றைய வாக்குத்தத்தம் அதுதான். நாம தேவனோடு உள்ள உறவை பலப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்துல நம்முடைய ஆத்மா தேவனோடு இணைந்திருந்து தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம சிந்தித்து தியானித்து ஜெபித்து நடந்தோம் என்று சொன்னால் இந்த அதர் ஆஃப் ஆஃப் அவர் லைஃப் சரீர பிரகாரமான வாழ்க்கையில பசி இருக்காது, பட்டினி இருக்காது, வியாதி இருக்காது, வேதனை இருக்காது, ஊத்தம் இருக்காது. தேவனோடு உள்ள உறவில் நம்ம யோக்கியமா இருந்தோம்னா அவரோடு நல்ல உறவில் இருந்து பரிசுத்தத்தில் வாழ்ந்து அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவரில் நிலைநிறுந்தோம்னால கவனிக்கும். If that part of our life is okay, the other will be automatically okay. But we people always running after this kind of fleshy thoughts, சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு தான் அலைகிறோம் திரிகிறோம். அதற்காக தான் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரதில்லை, விசேஷமான நாளில் கோயிலுக்கு வரதில்லை, ஏதாவது சபையில் காரிய கூட்டங்களில் வேலைக்கு போகணும் வர முடியாது, அதெல்லாம் போனால் தான். இப்போ நம்ம இந்த ஆவிக்குரிய காரிய தேடலாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஈவன் காலையில் கூட வேறு ஏதாவது வேலை கொடுத்தாலும் செஞ்சுட்டு பொறுமையோடு வருவாங்க. ஒரு 6 நேரத்துக்கு வர்றது, செய்தியை கேட்கறது, அது குறித்து வைக்கிறது, வீட்டில் அசை போட்டு பார்க்கறது, செய்தியை கேட்கறது, பிள்ளைகளை கூடி ஜெபிக்கிறது. உலகம் தான் எப்போ பார்த்தாலும் இது உலக பிரகாரமாக தான் சொல்றாரு. தாகமாக இருக்கிறவங்கள வாங்கங்கிறார். உங்க தாகத்துக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்றாரா? எனக்கு செவி கொடுங்க, உங்க ஆத்மா செழிக்குன்னு சொல்றாரு. பசியா இருக்கீங்களா? அப்பம் இல்லாத பணம் இல்லாத செலவு பண்றீங்களா? அப்பத்துக்கெல்லாம் சொல்றாரா? என்ன அப்பம் ரசமா பிரியாணியை போட்டுக்கிறாரு? கிடையாது. மறுபடியும் நமக்கு செவி கொடுங்கன்னு சொல்ல ஆத்மாவை செழிப்பாக்குகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆத்மாவை செழிப்பாக்குகிறதுக்கும் உலக பிரதானமான வாழ்க்கையில கொடுக்கிற செழிப்பிற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இதை அலைந்து தேடி தேடி நாம் போகிற பொழுது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய உறவிலே நாம் பின்னடைகிறோம், இழந்துடுறோம், ஐக்கியம் இல்லாமல் போயிடுறோம். We are not at all able to get any blessing from God. We have to seek the blessing, always running after that. எப்போ? only after taking the உலக பிரகாரமான காரியங்களுக்காக போய் அலைஞ்சி ஓஞ்சி சம்பாதிச்சு அதுக்கப்புறம் ஓய்வு இருந்தால் டைம் இருந்தால் இங்கே வரும். அது இல்லை, தெளிவாக இருக்கும். அப்போ நீங்கள் பாருங்க, வசனத்தில் நமக்கு கவனமாக இருக்கணும். அப்படி நாம் கேட்கிற பொழுது நம்ம ஆத்மா கொழுப்பான பதார்த்தங்களாலே என்னவாகுமா? திருப்தியாகுமா? ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ செவியை சாய்த்து கேளுங்க. செவியை சாய்த்து நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க? நன்மையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் ஆத்மா பிழைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இப்போ 2வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ 3வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். நல்ல கவனிங்க. மறுபடியும் செவியை சாய்த்து கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். இப்போ ஆண்டவர் சொல்லிக்கலாம்ல, நீங்க வாயை திறந்து சாப்பிடுங்க, வாயை திறந்து குடிங்க அப்படின்னு சொல்லிடலாம். தாகமா இருக்கணும் வாங்க வாயை திறந்து சாப்பிடுங்க, தாகமா இருக்கணும் வாங்க வாயை திறந்து குடிங்க சொல்லிடலாம். சொல்லவே இல்லை. அவனு சொல்றாரு, நீங்கள் செவியை சாய்த்து என்று சொல்றாரு. நீங்களுடைய செவியை என்ன பண்ணணுமா? என் பக்கமாக சாய்த்து என் இடத்துல நீங்க வாருங்கள், அப்போ நீங்க கேளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும்படி நான் என்ன பண்ணுவேன்? நான் உங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்றாரு. அப்போ செவியை சாய்த்து ஆண்டவருடைய வரும் பொழுது, அவரை கேட்கிற பொழுது நம்முடைய ஆத்மா என்ன பிழைக்கிறது. அங்கே 2வது வசனத்துல ஆத்மா கொழுப்புள்ள பதார்த்தங்களாலே மகிழ்ச்சியா இருக்கிறது. நல்ல கவனி. சாப்பிட்டா திருப்தியா தானே இருக்கணும். அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்க நலமானது சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு சொல்றாரு. அந்த மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது? தேவனுடைய வசனத்தினால. நம்முடைய ஆத்மா தேவனோடு இணைக்கப்படுவதனால. தேவன் என் ஆத்மா என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போட்டு சொன்ன மரியாதை பாடலை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ மக்னிஃபிகர் அந்த பாடலை கேட்கும்போது தெரியும். சோல் ஒன்லி மக்னிஃபைஸ், சோல் ஒன்லி பிரைசஸ், சோல் ஒன்லி ரைசஸ் ஆஃப் தி லார்ட். அந்த ஆத்மா தான் தேவனை உயர்த்துகிறது, கனப்படுத்துகிறது, மகிமைப்படுத்துகிறது. ஸோ ஆத்மா டெட்டா எடுக்குன்னா ஜெபம் பண்ண மாட்டான், பாட மாட்டான், கை தர மாட்டான், ஆராதிக்க மாட்டான், வரமாட்டான், செய்திகள்ல கேட்க மாட்டான். ஏன்னா ஆத்மா இஸ் ஆல்ரெடி டெட். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்வதே கிடையாது. ஆத்மா செத்தவன் ஆடுவான், பாடுவான், குதிப்பான், எல்லாம் பண்ணுவான். அதுல உங்களுக்கு தேவனுடைய பிரசன்னம் வரப்போறதே கிடையாது. ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர போவது கிடையாது. உங்களுக்கு ஆத்மா கொழுப்புள்ள பதார்த்தங்களால் திருப்தியாக போவது கிடையாது. உங்கள் ஆத்மா செழிப்பாகிறதும் கிடையாது. ஆத்மா பிழைக்கிறதும் கிடையாது. ஸோ ஆத்மா பிழைப்ப வேண்டும் என்று சொன்னால் எனக்கு செவி கொடுக்கணும். எனக்கு செவி கொடுத்து கவனமாக என்ன பண்ணணும்? நாம் செவி கொடுக்கணும். எனக்கு கேட்கணும். என்னை கேட்கணும். நீங்கள் எப்படி கேட்கணுமா? எனக்கு செவி சாய்த்து நீங்கள் கேட்கணும். நல்ல கவனிங்க. எனக்கு செவி சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த நாளில் செய்தியானது
உங்கள் ஆத்மா கொழுப்புள்ள பதார்த்தங்களாலே மகிழ்ச்சியாக வேண்டும் ஒன்று. இரண்டாவது, நீங்கள் செவி சாய்த்து கேட்பதனாலே உங்கள் ஆத்மா பிழைக்க வேண்டும், செத்து போய் கிடக்கக்கூடாது. பாவம் செய்கிற ஆன்மா சாகும். இப்போ பாவம் செய்யறதுக்காக நம்ம வந்து கோயிலுக்கு வரோம், பாவம் செஞ்சுட்டு கோயிலுக்கு வரோம், பாவத்தை சொல்லி அறிக்கை செஞ்சு மன்னிப்பு பெற்றுக்கிட்டு நம்ம வந்து விடுதலையாகி நம்ம போகிறோம். அதான் மிக முக்கியம். பாவத்திலே வந்து பாவத்திலே துதிச்சு பாவத்திலே பாடிட்டு பாவத்திலே எல்லாம் சாப்பிட்டு பாவத்திலே போயிட்டு இருந்தோம்னா பிரயோஜனம் கிடையாது. தேர் இஸ் நோ விடுதலை இல்லை என்று சொன்னால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிற காரியம் உங்களுடைய ஆத்மா செழிப்பை குறித்து தான் சொல்லப்படுகிறது. இப்போ உங்கள் ஆத்மா நீங்கள் காக்கிற பொழுது நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வசனத்தை தான் நாம் இன்றைக்கு தியானித்து கொண்டிருக்கிறோம். இதில் இன்னும் ஒரு காரியத்தை நாம் சொல்லிட்டு அப்புறமா மற்ற வசனங்களை வாசிக்கலாம். இப்போ 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கிற போது பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்றார். இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தவர் ஏன் தாவீது கிட்ட போறாரு? தாவீது கிட்ட ஏன் போறாரு? அவன் மாம்சத்துல விழுந்தவன், மாம்சத்துல பாவம் செஞ்சவன், மாம்சத்துல பயங்கரமான பாவம் பண்ணி நாத்தான் தான் போய் அவனை திருத்தி அவனுக்கு புத்தி சொல்லி சொன்னான் பாரு. இப்போ அதே நாத்தான் தான் இங்கேயும் வரான். இந்த தாவீதுக்கு இந்த அதிகாரத்தோடு வர போறான், வாசிக்க போற அதிகாரத்தில். அப்போ தாவீது தேவனோடு உள்ள உறவில் பார்த்தீங்கன்னா, அவன் ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருந்த நாட்கள் இருந்தே தேவனை பாடுவது, கனப்படுத்துவது, தேவனுக்கு பயந்து நடப்பது, தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தான். நடுவில் இந்த மாமிசம் கொஞ்சம் அவனுக்கு கூட வீணா போனதுனால வேஸ்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதர்வைஸ் இது ஓகே. இப்போ அந்த தாவீதுக்கு செய்த உடன்படிக்கையை சொல்றாரு பாருங்க, நல்ல தெளிவா சொல்றாரு. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு என்ன பண்றாரா? அருளி செய்து அது நித்திய உடன்படிக்கையாய் வைக்கிறாராம். நிச்சய உடன்படிக்கை பாருங்க. இதுதான் யார் ஒருவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவன் ஆத்மாவிலே ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்து, பார்த்தீங்கன்னா அங்கதான் பிளானிங் இடமே எங்க ஆத்மா. ஆண்டவருடைய பதார்த்தங்களை அவன் ருசித்து பார்த்து சாப்பிட்டான்னு சொல்லி சொன்னா கர்த்தர் அவனை எப்படி உயர்த்துகிறார் என்பதற்கு தாவீது தான் காரணம். தாவீதுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். ஆகையினால எதுக்கு பிரியமானவர்களே, இந்த 55ஆம் அதிகாரம் மிக அருமையான ஒரு அதிகாரம். முழுசா நீங்க வாசிச்சு பார்க்கலாம். கடைசி வசனம் வரைக்கும் நிறைய காரியங்கள், நன்மையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நாம் எடுத்து இந்த 2னுடைய பிற்பகுதியை வாசித்து மாத்திரம் இல்லாமல் 1, 2, 3 வாசித்திருக்கிறோம் என்று சொன்னால், நாம இன்றைக்கு போகிற பொழுது நம்ம ஆத்மா மகிழ்ச்சியோடு போகணும். நம்ம ஆத்மா செழிப்பான ஒரு ஆத்மாவாக நான் போகணும். ஆத்மாவில் செழிப்பும் மகிழ்ச்சியும் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரீரத்தில் அந்த செழிப்பையும் மகிழ்ச்சியும் உண்டு பண்ணும். அது நம்முடைய முகத்தில் வெளிப்படும், நம்முடைய வார்த்தைகளில் வெளிப்படும், நம்முடைய செய்கையில் வெளிப்படும், நடத்திலே வெளிப்படும். அப்போ தேவனுடைய அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது பாருங்க. அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இந்த நாளிலே இந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறவர்கள் பாருங்க. ஆகவே ஆத்மாவிலே நாம் செழிப்படைய இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்று மறந்து விடாது. இப்போ 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கிற பொழுது தாவீதோடு பண்ணின அந்த நித்திய உடன்படிக்கை, அவருக்கு கொடுத்த நிச்சயமான கிருபைகளை நான் பார்க்க போறோம். 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் சகோதரி வாசிப்பாங்க. நீங்க எல்லாரும் பைபிளை திறந்து வச்சு பாருங்க. அது நம்மோடு கூட நாமும் எதிர்பட வேண்டிய ஒரு காரியம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக சிறப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். இதுதான் நாத்தான் தீர்க்கதரிசி வழியாக தேவன் தாவீதுக்கு சொன்ன அந்த காரியங்கள் பாருங்க. ஆகவே உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு என்ன சொல்றாரு?
வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதற்காக கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பான்னு சொல்றார். இப்ப தாவீதோடு பண்ணின அந்த நிச்சய கிருபை என்ன, அவனுக்கு காட்டின கிருபை என்ன, அவனுக்கு பண்ண உடன்படிக்கை என்ன, இதை ஏன் சொல்றாரு இந்த இடத்துல? யார் ஒருவன் தேவனுடைய வாக்குக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுகிறானோ அவனுடைய ஆத்மா கொழுப்புள்ள பதார்த்தங்களால் மகிழ்ச்சியா இருக்கும். ஒன்று, யாரெல்லாம் தன்னுடைய செவியை சாய்த்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிறானோ அவங்களுடைய ஆத்மா எல்லாம் செழிப்பாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லைங்களா? இந்த ஆத்ம செழிப்பானது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது பாருங்க. இப்ப தாவீது வாழ்க்கையில அந்த ஆத்மா செழிப்பானது கொண்டு வந்ததை தான் இன்றைக்கு இந்த நித்திய உடன்படிக்கை குறித்து வாசிக்க போறோம். தாவீது எப்படிப்பட்டவனா இருந்தான், எப்படிலாம் ஓடுனா, எப்படிலாம் வந்தா நல்லா தெரியும். பயந்தான், பாவம் செய்தான், அறிக்கை செய்தான். சங்கீதம் 51, சங்கீதம் 32, பல மனஸ்தாப சங்கீதங்கள்லாம் இருக்கிறது, 4 சங்கீதங்கள் இருக்குது. அதெல்லாம் வாசிச்சான். அவனுடைய அறிக்கையை ஆண்டு ஏற்றுக்கொண்டார், தெரிந்து கொண்டார். இன்னைக்கு தாவீது கூட பண்ணுற உடன்படிக்கையை பார்த்தீங்கன்னா ஒரு நித்திய உடன்படிக்கை. அதனால தான் நீங்கள் வேதத்தில் வாசிக்கிற பொழுது அவர் அந்த சந்ததியை தெரிந்து கொண்டதை நான் பார்க்க முடியும். தாவீது சந்ததி நல்லது. இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். முதல்ல உனக்கு ஒரு வீடு கட்டி தரேன்னு சொல்றாரு ஆண்டவர். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, உன் நாட்கள் நிறைவேறி நீ உன்னுடைய பிதாக்களோடு நித்திரை பண்ணும் பொழுது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பப்பிறப்பாகி உன் சந்ததி என்ன பண்ணுவேன்? எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். வசனம் என்ன சொல்லுகிறது? ராஜாசனத்தை நிலைப்படுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய காரியம் என்ன? தாவீதுடைய விண்ணப்பம் என்ன பாரு. அவன் சண்டை போட்டா, நிறைய ரத்தம் சிந்துனா, அதனால நீ காலையும் கட்ட வேணாம், உன் மகன் கட்டுவான்னு சொல்லிட்டார். ஒன்று. ரெண்டாவது, அதற்கான பொருட்களை எல்லாம் சேர்த்து வச்சா அதுவும் நல்லது. நீ கட்ட மாட்டேன், மகன் கட்டணும். ஆனால் அவன் என்ன கேட்டான்? என்னுடைய சந்ததி இந்த பூமியில ஆட்சி செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதுதான் அவனுடைய விண்ணப்பமா இருந்துச்சு. அப்போ அவனுடைய ஆத்மா செழிப்பா இருந்ததுனால தேவன் அவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அப்போ உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை என்ன பண்ணுவேன்? நிலைப்படுத்துவேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் அதுதான். எல்லாருமே என்ன செய்யறாங்க? எப்படியாவது சந்ததிக்கு பேர் சொல்றதுக்கு ஒரு பிள்ளை வேணும்னு நினைப்பாங்க. நிறைய பேர் பார்ப்போம். அந்த பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் எவ்வளோ சேர்த்து சேர்த்து கஷ்டப்பட்டு அடுக்கி வச்சுட்டே இருப்பாங்க. நாங்கள் பிள்ளைகளுக்கா என்று சொல்லி. அப்போது வீடு ஆஸ்தியெல்லாம் பெற்றோர் சேர்த்து வைக்கிறது நல்லது. நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போது இப்படிலாம் பார்த்து வைக்கிற பொழுது அவங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும். பிற்காலத்தில் 3 சந்ததி 4 சந்ததி வரைக்கும் இப்படி தான் எல்லா பேரண்ட்ஸும் அலையிறோம் பாருங்களேன். இவன் ராஜா, அந்த ராஜ்ய பாரம் அவங்களை விட்டு நீங்கக்கூடாது. அவருடைய சந்ததியும் ராஜாவா தொடர்ந்து வந்து கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் விரும்புகிற காரியம். அதுதான் சொல்றாரு, ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன்னு சொல்றாரு. ஒன்று. அடுத்தது சொல்றாரு பாருங்க, அவனின் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். நீ கட்டணும்னு ஆசைப்பட்ட, உன்னை வச்சு கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஆனா அவனுக்கு கட்டுவேன். உனக்கு வீடு மட்டும் தான் கட்டி கொடுப்பேன் சொல்றாரு பாருங்க. ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பாரதத்தினுடைய சிங்காசனத்தை என்ன பண்ணுவேன்? என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன்னு சொல்றாரு. சரிங்களா? இப்ப என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன், ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். இதுதான் நித்திய உடன்படிக்கை. பாருங்களேன், இன்னைக்கு இருந்தது நாளைக்கு போகிற ராஜ்யம் முடிகிறது கிடையாது. ஒரு குடும்பம் நல்லா இருந்துச்சு, வாழ்ந்த குடும்பம் எல்லாமே காணும் பாருங்க. அந்த இடத்துல கூண்டு முடிச்சு நடக்குது எல்லாமே. வீட்டில் யாருமே இல்லை, சந்ததி சொல்றது ஒரு ஆளே இல்லை. அது குடும்பத்தை பற்றி ஒரு அப்படிலாம் நிறைய இடங்கள் நம்ம கேள்விப்படுறோம். நிறைய வீடுகள் பாழடைஞ்சு பொது வீடுகளை பார்த்தோன்னா சொல்லுவாங்க, இந்த கதை சொல்லுவாங்க நிறைய மக்கள் எல்லாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த சந்ததி இல்லாமலே போகிறதை நான் பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்க என்னதான் வசதி வாழ்ந்தாலும் அவங்களுடைய பிள்ளைகள் பிச்சை எடுக்கிறத பார்க்க முடியும். இதெல்லாம் இந்த ஆத்மா செழித்தவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆசீர்வாதத்தில் சொல்லப்படும் நித்திய உடன்படிக்கை, நிலையான ஒரு ராஜ்யம், என்னென்னைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு சிங்காசனம். சரிதானே? அவன் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பாருகிற சிங்காசனத்தை என்னென்னைக்கு என்ன பண்ணுவான்? நிலைக்க பண்ணுவேன்னு சொல்றார். அதோடு மாத்திரம் இல்ல, நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் என்ன பண்ணுவேன்? அவனை மனுஷனுடைய விளாட்டினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன் என்று சொல்றார். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டும் விலக்க மாட்டேன்னு சொல்றார். இப்ப இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். சவுலிட்டிருந்து சிங்காசனத்தை விலக்கி தான் தாவீதுக்கு கொடுத்தார். ஆனால் தாவீது சொல்றாரு பாருங்க, உன்னுடைய சந்ததியிலிருந்து கிருபையை நான் விலக்க மாட்டேன், உன்னுடைய சந்ததியில கிருபையை நான் விடுக்குன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, நான் நிலைப்படுத்துவேன், ராஜ்ய பாரத்தை நிலைப்படுத்துவேன், சந்ததியை நிலைப்படுத்துவேன், அவளை என்றென்றைக்கு இந்த பூமியை சுதந்திரிக்கும்படி செய்வேன், அவர் அரசாளும்படி செய்வேன். இதுதான் ஆத்மா செழிப்பு அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். நான் சொன்னேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் தேவனோடு உள்ள உறவில பெறப்பட்டு நம்முடைய ஆத்மா செழித்திருந்தால்
உலக பிரகாரமான வாழ்க்கையில கர்த்தர் மேன்மையாக வைப்பார் என்று சொன்னார். அந்த ராஜ்யபாரம் நீங்கிச்சா? நீங்கல. சாலமோன் ராஜாவா இருந்தான். சாலமோனுக்கு அடுத்தது ராஜ்யம் பிரிந்த பிறகு கூட அவருடைய பாரதத்தில் ராஜா வந்து கொண்டே இருந்தாங்க. தாவீதுடைய வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறகு அளவுக்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சி தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு நிலைத்திருக்கிறதுன்னு சொன்னார். அந்த ராஜ்யபாரம் இன்றைய வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் சொல்கிற பொழுது அதெல்லாம் தாவீது குலமலராய் வந்தவர் தான். அதனால யோசனை பண்ணி பாருங்க, தேவனுடைய வார்த்தை அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவனை விட்டு விலக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதான் நித்திய உடன்படிக்கை. இப்போ 16வது வசனம் தான் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார். இதுதான் தாவீதோடு செய்த அந்த நித்திய உடன்படிக்கை. அதுதான் என்ன சொல்றாரு, இன்றைக்கு யாரெல்லாம் எனக்கு செவி கொடுக்கிறார்களோ, யாருடைய ஆத்துமா கொழுப்புள்ள பதார்த்தங்களால் மகிழ்ச்சியா இருக்கிறதோ, யாரெல்லாம் எனக்கு செவி சாய்த்து என்கிட்ட வந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறார்களோ, அவருடைய ஆத்துமாங்களை செழிப்பாக்குகிறோனோ, அவனுடைய பூமியை சந்ததியை நான் உயர்த்தி வைப்பேன். அவர்களுக்கு நித்திய கிருபைகளை கொடுப்பேன். என்னுடைய கிருபையை அவர்களை விட்டு நான் விலக்க மாட்டேன். பார்த்தீங்களா? இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமா? இப்போ உங்களோட அந்த வீடு மன கார்லாம் முடிய வேணாம். உங்க பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கணும். பிள்ளைகளும் இருக்கணும். சந்ததியாய் இந்த இடத்துல, இந்த முரட்டாணியில, இந்த பகுதியில், அந்த இடத்துல, இந்த இடத்துல இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ உங்கள் ஆத்மாவை தேவனுடைய எடுத்திருக்கிற பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, தாவீதுக்கு கொடுத்த அந்த நித்திய கிருபைகளை உங்களுக்கு கொடுப்பார். தாவீதோடு பண்ணின நித்திய உடன்படிக்கை உங்களோடு கூட பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? யாரெல்லாம் விசுவாசி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். இதற்காக, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக பொய் சொல்ல வேண்டியதில்லை, பித்தலாட்டம் பண்ண வேண்டியதில்லை, நம்ம யார் பின்னாலையும் போக வேண்டியதில்லை, கட்சிக்காரங்க பின்னால, அரசியல்வாதிக்கு பின்னால, வேற யாராவது பின்னாலும் போக வேண்டியதில்லை, அதுக்காக இடம் மாற வேண்டியதில்லை, அதுக்காக அதை மாற வேண்டியதில்லை, இதை மாற வேண்டியதில்லை. தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தாலே தேவன் என்ன பண்றாரு, உங்களுடைய சந்ததியை நிலைப்படுத்துவார், உங்கள் சந்தானத்தை ஆசீர்வதிப்பார். என்னென்னைக்கு நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களால் கருவிகளால் நிரப்பப்பட்டவர்களால் நிலைத்திருப்பீர்கள். உங்கள் வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய பிள்ளைகளின் வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், எல்லாம் உங்களுக்கு முன்பாகவே நிலைத்திருக்கும். இதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், என்றென்றைக்கும் நிறைவேற்றிருக்கும் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி. அதுதான் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 3 வசனங்களையும் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 16 சொன்ன வார்த்தைகளையும் சிறப்பாக 16 வசனத்தை மாத்திரம் நீங்கள் குறித்து வைத்து நீங்கள் படித்து சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று விசுவாசியுங்கள். விசுவாசித்து கர்த்தருடைய வசனத்திற்கும் வார்த்தைகளுக்கும் முதலிடம் கொடுங்கள். அதன்படி வாழ ஒப்புக் கொடுங்கள். உலக பிரகாரமாக உணவுக்காக, உடைக்காக, தண்ணீருக்காக, திராட்சரசத்துக்காக, பெருமைக்காக, புகழுக்காக, பதவிக்காக, அந்தஸ்துக்காக அலையும் தெரியாது. ஆண்டவரை நீங்கள் பற்றி கொண்டு வாழ்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கூட கொடுக்க போகிறார். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விலக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிப்போம். 1:19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். பாருங்க, மறுபடியும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரணங்க, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் செவி கொடுத்து கவனமாய் என்று செவி கொடுத்து சொல்லப்பட்டது. அப்புறம் எனக்கு செவியை சாய்த்து கேளுங்கள் சொல்லப்பட்டது. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் சொல்றார். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு காலையில நான் டிவியில ஒரு செய்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் அடிக்கடி பார்ப்பேன். திருச்சியில அவங்களுடைய சபை இருக்கிறது. அந்த சபையில அந்த போதகர் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நபர். நான் பேர் சொல்ல தெரியப்படல. அவருடைய டாக்டர் தான் இப்போ சபை நடத்திருக்கிறாங்க பாருங்க. அருமையா அவங்க இன்னைக்கு சொன்னாங்க, அவங்க ஜெபம் பண்ண, அவங்க செய்தி கொடுக்கும்பொழுது ஒரு காரியத்தை டிராமா மாதிரி பண்ணி காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஜபத்தின் 9 வகை ஜபங்கள் என்று சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. சீரியல்லாம் வந்துட்டு இருக்குது. அவங்களுடைய ஜபத்தில் இன்னைக்கு சொல்றாங்க பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுகிற ஜபம்னா என்னன்னு சொல்லி சொன்னார்னா, நான் ஒருத்தருக்காக பரிந்து பேசுகிறேன்னு சொல்லி சொன்னா அவரு என்கிட்ட வரார், நான் பக்கத்துல போறேன். அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அவருக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை முதல்ல நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டதற்கு அடையாளம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய பாதரட்சியை கழட்டி போட்டுடணும். நான் என் பாதரட்சியை கழட்டி போட்டுட்டு அந்த பாதரட்சியை நான் போட்டுக்கணும்.
அந்த பாதரட்சியை போடுகிற பொழுது அவருடைய பாரங்கள், அவருடைய கவலைகள், அவருடைய கஷ்டங்கள், அவருடைய பாடுகள் எல்லாம் எனக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பாருங்க. அப்ப நான் அவருக்காக ஜெபிக்கிறேன் பாருங்க. அதுதான் உண்மையான பரிந்து பேசுற ஜெபம்னு சொல்லி சொன்னார் பாருங்க. எல்லாம் கவனிச்சு பார்க்குறீங்களா? நான் சொல்றது புரியுதா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஏமா வாமா, உனக்கு என்னம்மா பிரச்சனை எல்லாம் கேட்குறேன். கேட்ட பிற்பாடு உங்க பிரச்சனையை நான் எடுத்துக்கிறேன். உங்க செருப்பை கழட்டி என்கிட்ட கொடுக்கும்போது நான் என்ன பண்றேன்? உங்க செருப்பு நான் நடக்கிறேன்னு என்ன அர்த்தம்? உங்க வண்டியை நான் இழுக்கிறேன், உங்க பாரத்தை மூட்டையை நான் சுமக்கிறேன், உங்க பாவத்துக்காக நான் இதெல்லாம் சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். அதான் பரிந்து பேசுற ஜெபம்னு சொல்றேன். அந்த மாதிரி பேசிட்டே இருக்கும் பொழுது எனக்கு மனசுல ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் பாவங்களுக்காகத்தானே நான் மனுஷனா பூமியில வந்து பிறந்தேன். உங்கள் பாவங்களுக்கு தான் தேவன் என் மேல சுமத்தினாரு. உங்களுக்கு விழ வேண்டிய அடி தானே எனக்கு விழுந்தது. உங்களுக்கு நீங்க பெற வேண்டிய தண்டனை நான் பெற்றுக்கொண்டேன். அதனால அவையிலிருந்து உங்களை விடுதலையாக்குறதுனால நீங்க மீட்பு பெற்றீங்கன்னு சொல்றாரு பாருங்க. இன்றைக்கு மனம் பொருந்துதல் என்று சொன்னால் அதான் சொல்ல வரேன், உங்க மனசும் தேவனுடைய மனசும் பொருந்தணும். காதல் கத்திரிக்காய் எல்லாம் பார்க்கதான் மனம் பொருந்திடுது, டக்கு டக்குன்னு பொருந்துதான் சொல்றாங்க. கொஞ்சம் நாளைக்கு பொருந்தும், அப்புறம் போன சண்டை போடுறதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் ஆனால் கர்த்தரோடு மனம் பொருந்துதல் என்று சொன்னால் கர்த்தருடைய மனம் உண்மையானது, உத்தமமானது, பரிசுத்தமானது, நேர்மையானது, இரக்கமானது, மன்னிக்கிறது, நீதி உள்ளது, நீதியின் பாதையில் நடத்துகிறது. அந்த மனம் பொருந்த வேண்டும். நான் மனம் திரும்பினா தான் அந்த மனம் பொருந்த முடியும். நான் மனம் திரும்பி மனம் பொருந்தினா தான் அவருடைய வார்த்தையை நாம் கேட்க முடியும், நல்லா முடியும். நிறைய பேர் இன்னைக்கு வசனத்தின்படி வாழாம போறதுக்கு எத்தனை முறை உங்களுக்கு சொல்றேன், ஏதாவது கேட்குறீங்களா? ஒரு தடையாவது வசனத்தின்படி நடக்குதுன்னா நம்ம சொல்றோம். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம். தே டோன்ட் கேர் அபவுட் இட். அப்போ நடக்கிறதுனா என்ன அர்த்தம்? நம்ம மனசுல இருக்கிற எல்லா கள்ளம், கபடம், பொய், பித்தலாட்ட, ஏமாற்று, அழுக்கு, கிழக்கு எல்லாம் ஓடி போகணும் வெளியில. இந்த மனம் தேவனுடைய மனதை போல மாறி பொருந்த வேண்டும். அதான் மனம் பொருந்துதல். ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க செய்யற, உங்க இதயத்தை போல எனக்கு இதயத்தை தாங்க, உங்க மனசு போல எனக்கு மனசு தாங்க, உங்களை போல மன்னிக்கிற மனசு தாங்க, உங்க போல இறக்கமுள்ள மனசு எனக்கு தாங்கன்னு சொல்லி நான் கேட்கணும். நான் கேட்கு ஆண்டவருடைய மனம் என்னோடு கூட பொருந்த வேண்டும். மனம் பொருந்தி அதுதான் தேவன் விரும்பும் பரிசுத்தத்தை நாம் விரும்ப வேண்டும். தேவன் விரும்பும் உண்மையை நாம் விரும்ப வேண்டும். தேவன் விரும்பும் நீதியை நாம் விரும்ப வேண்டும். தேவன் செய்கிற இரக்கத்தை நாம் செய்ய வேண்டும். இப்படிலாம் பொருந்தி 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 போய் நாம் செவி கொடுக்குற பொழுது தான் அவர் சொல்கிற வார்த்தை நம்ம கேட்போம். இல்லைன்னா பள்ளிக்கூடத்தில் பசங்க பண்ணுற மாதிரி தான் கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா வாத்தியார் சொல்லிட்டு இருப்பார், இவனுக்கு பிடிக்காதது. இப்போ பக்கத்தில் வேறு ஏதாவது பேசிட்டு இருப்போம். வாத்தியார் பார்க்கும் பொழுது நல்ல உள்ள மாதிரி உட்காந்துருப்பான். வாத்தியார் திரும்பி போர்டு எழுதும்போது வேறு பேர் பேசிட்டு இருப்பான். இப்போ இவன் வேற டாக் பண்ணிட்டு இருப்பான், பக்கத்தில் வேற சப்ஜெக்ட் பற்றி பேசிட்டு இருப்பான். வாத்தியார் வேற சப்ஜெக்ட் டீச் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பாடம் அவன் மனசுல ஏறுமா? வாத்தியார் சொல்லி கொடுத்த அவனுக்கு புரியுமா? ஆனால் பையனை எழுதி நான் என்னடா சொல்றேன்னு சொல்லி சொல்லுவானா? சொல்ல மாட்டான். நிறைய பேர் பிரசங்கம் கேட்கறது இன்னைக்கு அப்படிதான். நான் இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருப்போம், அவங்க பக்கத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்ல கவனிங்க. எப்படி இந்த பிரசங்கம் ஏறும்? நான் 100 நாள் கத்தினாலும் சரி, என்னுடைய ஆயுசு முடிந்த வரைக்கும் கத்திட்டு இருந்தாலும் சரி, அந்த பிரசங்கத்தை கேட்குறவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஆதியில் இருந்தது போல இப்பொழுது கூட அப்படியே இருப்பாங்க. ஏன்னா they don't listen to me. மனம் பொருந்தி கேட்பது என்று சொன்னால் அதான் அர்த்தம். என்னுடைய மனசோட நீங்க பொருந்தணும். இன்றைக்கு நான் ஆத்மா செழிப்பை குறித்தும் தேவனுடைய வார்த்தையினால் வரக்கூடிய உலக பிரகாரம் ஆசிரியரை குறித்து பேசுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் மனம் பொருந்தணும். என்ன சொல்லப்பட்டிருக்காரு? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய விருப்புகளுக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா தேசத்தில் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நன்மையை புசிப்பீர்கள். அப்ப நன்மையை புசிக்காமல் இருக்கிற பொழுது யோசிக்கணும், இது தேவனுடைய சித்தம் இல்லை. அவர் உங்களுக்கு நன்மை கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. நன்மையாக செய்யறதான் பிரியப்படுகிறார். ஆனால் அவர் விரும்புகிற காரியத்தை நம்ம அவருக்கு செய்யறது கிடையாது. அப்போ நன்மையை புசிக்கல, நம்ம ஒன்று விளையறதுக்கு போடுறோம், விதைக்கிறோம், அது முளைக்க மாட்டேங்குது, புல்லுகள்லாம் முளைச்சி அது சேர்த்து வீணாகி நம்ம ஒரு முதல் போட்டு வியாபாரம் பண்ணுறோம், வியாபாரத்தில் வாங்கிட்டு போனோம், திரும்பி காசு கொடுக்கணும், நஷ்டம் வருது. பல வகையில் நீங்கள் தொடர காரியங்கள்லாம் தொடங்க மாட்டேங்குது, செய்கிற காரியத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை. விதைச்சா லாபம் இல்லை, தொழில் செஞ்சா லாபம் இல்லை, பிஸ்னஸ் பண்ணால் லாபம் இல்லை. யாருக்காவது கடன் கொடுத்துட்டு வட்டி வாங்கினாலும் அவங்க மனதை ஏமாத்திட்டு மொசலோடு ஓடி போடணும், அது முதலுக்கே மோசமாயிடும். இப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யறதுலாம் வீணா போகுதுன்னு சொன்னால் நாம் தேவனோட மனம் பொருந்தி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் எந்த காரியத்தையும் செய்யறதே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு within 24 ஹவர்ஸ்லேயே நீங்கள் ஆண்டோடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் நம்மளுடைய டோட்டலாக நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம எல்லாம் நம்ம சொந்த புத்தியில் சுய புத்தியில் சுய நாட்டத்தில் போகிறதுனால தான்
நாம் நன்மையை புசிக்காமல் இருக்கிறோம் பாருங்க. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் மனம் புரிந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை என்ன பண்ணுவீங்க? புசிப்பீர்கள். வாயை தர நன்மையால நிரப்புன்னு ஆண்டவர் சொல்றார். வசனம் இருக்கா? கர்த்தர் நன்மையானதை தருவார். வசனம் இருக்கா? நன்மை செய்ய அறிந்திருந்து நாம் நன்மை செய்யாமல் போகிற பொழுது நமக்கு பாவத்தை நம்மளே தேடிக்கிறோம், இந்த வேதனையை உண்டு பண்ணிக்கிறோம். ஆகவே கர்த்தர் நன்மையான ஈவுகளை கொடுக்க தான் பிரியப்படுகிறார். நன்மையால் நம்மை நிரப்பும்படி பிரியப்படுகிறார். நன்மையான காரியங்கள் வாழ்க்கையில் அப்போ நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரோட மனம் பிறந்தணும். ஒருத்தர்கிட்ட போகிறோம், அவர் ஒன்று சொல்கிறாரு, நீ என்ன சொல்றது நானே கேட்கறது அப்படின்னு சொல்லி நினைச்சு வந்தோம்னா, நீங்கள் போய் அவங்கள்ட்ட சொல்லி கேட்டீங்கன்னா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். உதவி செய்வானா? செய்ய மாட்டான். உங்கள் கூட வருவானா? வர மாட்டான். ஆனால் வர மாதிரி இருக்கும், உதவி செய்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். சக்ஸஸ் அவனுக்கு இல்லை. புரியுது உங்களுக்கு? அதனால எப்பொழுதுமே நம்ம மனசார மனம் ஒத்தவர்களாக, அதான் ஒரு மனம் வேண்டும் சொல்றாரு ஆண்டவர். எங்கே என்னுடைய நாமத்துல 2 இல்லை 3 கூட்டியிருக்கிற மத்தியில் இருக்கிறேன்னு சொல்றாரு. நீங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிற பொழுது உங்களுடைய விண்ணப்பங்கள் என்ன பண்ணும்? கேட்கப்படும். உங்களுக்குள்ள ஒரு மனம், தேவனோட ஒரு மனம். அப்ப நன்மையான காரியங்களை நீங்க புசிப்பீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி அதை நன்றி சொல்லலாம். ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் முடிக்க போறோம். யோபுடைய புஸ்தகத்துல 36ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து அதன்படி நாம் வாழ ஒப்புக் கொடுக்கிற பொழுது, அவருக்கு அடங்கி செவி கொடுத்து அவரை சேவித்தால் செல்வ வாழ்வு இந்த பூமியில நாம் வாழ்வோம். வருஷங்கள் எல்லாம் பல வருஷங்கள். அப்போ யோபுடைய புஸ்தகத்துல யோபுடைய நண்பர் அவர் சொல்றதை நான் பார்க்கிறோம். ஏசாயா 50ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 10வது வசனம். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இப்போ நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை புரிய வேண்டும் சொல்ல, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டில் நடக்கிறானோ. பாத்தீங்களா? தனக்கு வெளிச்சம் இல்லை, ஆனா இருட்டில் நடக்கிறான். யார் அவனுக்கு வெளிச்சமா இருக்கிறாரு? தேவன் வெளிச்சமா இருப்பார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம பயந்து நடந்தா தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்து நடப்பதுன்னு சொன்னால், ஆண்டவருக்கு பயந்து நடப்பதுன்னு சொன்னால், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், ஆண்டவருடைய தாசர்கள், தீர்க்கதரிசிகள் சொல்கிற காரியங்களுக்கு நாம் செவி கொடுக்கிற பொழுது வெளிச்சம் இல்லாத இடத்துல நடந்தாலும் இருட்டில் நடந்தாலும் நமக்கு கர்த்தர் உதவி செய்யறது தான் வந்து ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் வாசிக்கிற 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடக்கிறார், ஆனா பெரிய வெளிச்சத்தை என்ன பண்றாங்க? கண்டார்கள். மரண இருள் உதிக்கும் தேசத்திலே வெளிச்சம் பிரகாசிக்கிறது பார்த்து இயேசுடைய பிறப்பை குறித்து. அப்போ தேவனுடைய பயந்து நடக்கிற பொழுது அந்த பயம் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். இருட்டா இருந்தாலும் தேவனுக்கு பயந்து நடக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு செய்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் செழிப்பான காரியங்களை கொடுப்பார். ஆகவே இருளை வெளிச்சமாக்குகிறவர் நமக்கு இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர், நம் துயரத்தை மாற்றி போடுகிறவர், நம் வியாதியை மாற்றி சுகம் கொடுக்கிறவர், நம் கடன்கள் சுமங்களை ஈடு போட்டு கடன் பிரச்சனை விடுதலை கொடுக்கிறவர், கைட்டு செய்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை கண்டெடுக்கிறவர். நாம் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 30ஆம் அதிகாரத்துல 15-16 வசனங்களை வாசிப்போம். நல்ல கவனி. எப்போதும் அடிக்கடி சொல்ற வசனம் தான். இதோ ஜீவனையும் நன்மையையும், ஒரு புறத்துல ஜீவனும் ஒரு புறத்துல நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். இதுதான் அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கிற அடுத்த காரியம். முதல்ல அங்க இருளிலே நடந்தாலும் வெளிச்சத்தில் கொடுக்கிற தேவனை நம்பி நாம் நடக்கிறது. 2வது ஜீவனும் நன்மையும் ஒரு புறத்தில் இருக்கிறது, மரணமும் தீமையும் ஒரு புறத்தில் இருக்கிறது. ரெண்டும் நம்ம முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பிழைத்து பெருக வேண்டும் என்று சொன்னால், நாம் சோதரிக்க போகிற தேசத்தில் நாம் வந்து தேவனாய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அவர்கள் அன்பு கூற வேண்டும், அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும், அவருடைய கற்பனை கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். அப்படி நடந்தால்
நீங்கள் நலமானதை நீங்கள் சாப்பிடுவீர்கள், உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தங்களாலே மகிழ்ச்சியாகும், உங்கள் ஆத்துமா செழிப்பாகும். அல்லேலூயா. ஏசாயா 30 ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 23ஆம் வசனம். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். மனம் பொருந்தி செவி கொடுத்தா நடக்கிற காரியங்கள் தான். அப்பொழுது நிலத்துல விதைக்கிறார், உன் விதைக்கு அவர் மழையை பெய்ய வைக்கிறார், நிலத்தின் பலனுக்கு அவர் உரமிடுகிற ஆகாரத்தை தருகிறார், அதன் கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும்படி செய்கிறார். அதோடு மாத்திரமல்ல, காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அதுதான். ஆகவே நாம் மனம் பொருந்தி செவி கொடுக்கறதுனால வரக்கூடிய ஆசீர்வாதம் எப்படின்னா, நாம விதைச்சா கர்த்தர் முளைய பண்ணுவார், செழிப்பாக்குவார். நாம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எல்லாமே கொழுமையும் புஷ்டியுமா இருக்கிற காரியங்களாக கர்த்தர் கொடுப்பார். ஆடு மாடுகளும் ஸ்தலத்தில் மேயும்படியும் கர்த்தர் உயர்த்துவார், நம்முடைய ஆகாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். அப்பொழுது நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்கும்படி உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. நீங்கள் மனம் புரிந்து செவி கொடுத்தால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில வந்து உங்களுக்கு பலிக்கும். ஆகவே கர்த்தர் உங்களை போஷிப்பார். கர்த்தருடைய வாய் சொன்ன காரியத்தை சொல்லியிருக்கிறோம். ஆகவே கர்த்தர் மனமகிழ்ச்சியா இருப்பீங்க. பூமியின் உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் ஏறி இருக்கும்படி உங்களை உயர்ந்தபடி பண்ணுவார். உங்களுடைய காரியங்களை எல்லாம் ஆசீர்வதித்து உங்களை போஷித்து உங்களுக்கு ஒரு குறை இல்லாமல் நடத்துவார். ஆக கர்த்தருடைய வாக்கு செவி கொடுத்து மனம் பொருந்தி நாம் செவி கொடுத்து வாழுகிற பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 62ஆம் அதிகாரத்திலே 13ஆவது வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாய் இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாய் இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? ஏன் இதை சொல்றாரு? கர்த்தருடைய வசனத்துக்கு மனம் பொருந்தி செவி கொடுத்து ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை பற்றி எடுக்கிறார் பாருங்க. இன்றைக்கு இப்போ நாங்கள் சில பேர் கேட்பாங்க, நீங்கள் நல்லா செழிப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒன்றுமே வியாதி இருக்க மாதிரி தெரில அப்படிலாம் சொல்லுவாங்க. பார்க்குறவங்க சொல்லிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ நாம கர்த்தருடைய ஊழியம் செய்கிற பொழுது நம்முடைய ஆத்மாவை முதல்ல காக்கிறார். சங்கீதம் 34 வாசிக்கிற மாதிரி பார்த்தீங்க, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர், அவர் ஆத்மாவை காக்கிறவர் பாருங்க. அப்போ ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வருகிறது சொன்னால் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு படி நடந்து செவி கொடுத்து ஊழியம் செய்கிற பொழுது வரும் ஆசீர்வதிக்கப்படும். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 65ஆம் அதிகாரத்துல 21, 22 வசனத்தை வாசிப்போம். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளில் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறு ஒருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். பாத்தீங்களா? ஆண்டவருக்கு பயந்து மனம் பொருந்தி செவி கொடுத்து அதுபடி வாழ்கிற பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சங்கீதம் 120 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை வாசிச்சீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து வழி நடக்கிற மனுஷன் அவனுக்கு பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கு. நீ கட்டி வச்சிருக்க வீட்டுல வேற ஒருத்தர் குடி இருக்க மாட்டான், நீ வெட்டி வச்சிருக்க துறவுல வேற ஒருத்தர் தண்ணி எடுக்க மாட்டான், உன்னுடைய திராட்சை தோட்டங்களை வேற ஒருத்தர் அறுவடை செய்ய மாட்டான். கர்த்தர் எல்லாவற்றையும் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுற பாக்கியத்தை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதங்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரின்னு கொஞ்சம் பேராக இருந்தாலும் கர்த்தர் சொன்ன வசனங்களை நான் சொல்லியிருக்கிறேன். தெளிவாய் உங்கள் வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை செவி கொடுத்து அந்த வார்த்தையினுடைய படி வாழ நீங்கள் ஒப்புக் கொடுங்க. அப்போ உங்களுடைய ஆத்மாவை செழிப்பாக்குங்க, தேவனோடு உள்ள உறவிலே பலப்படுங்க, பரிசுத்தத்திலே பலப்படுங்க. என்றென்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கும்படி, ஆத்மா செழிப்பா இருக்கும்படி, ஆத்மா பழித்திருக்கிற செய்திகள் என்று சொன்னார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நலமான காரியங்களை கொடுப்பார். உலக பிரகாரமான எல்லா சம்பத்துகளையும் கொடுப்பார். தாவீதோடு பண்ணின நித்திய உடன்படிக்கை உங்களோடும் பண்ணி உங்களை நிச்சயமான கிருபைகளால் நிரப்பி நித்திய உடன்படிக்கையாக நிலைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீங்கள் கொடுத்திருக்கிற ஆண்டவரே அன்பான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உங்களுடைய வாக்குக்கு கவனமாய் செவி கொடுத்து, எங்கள் செவியை சாய்த்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே நாங்கள் அதன்படி கை கொண்டு நடக்கிற பொழுது நீர் எங்களை நலமான காரியங்களை சாப்பிடும்படி, திருப்தி வழியாக சாப்பிடும்படி எங்களை அனுமதிப்பது மாத்திரமில்லாமல் எங்கள் ஆத்மாக்களை கொழுப்புள்ள பதார்த்தங்களால் மகிழ்ச்சியாக்குவதற்காக எமக்கு சோத்திரம். எங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பதற்காக எமக்கு சோத்திரம். எங்கள் தேசத்தில் நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வாதத்தை கட்டிடுவதற்காக எமக்கு சோத்திரம். இந்த அன்பின் சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, நாங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து செய்திருக்கும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும் கர்த்தாவே, வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் அவளை மாற்றி ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.